ரெண்டு கிளவியும் டாக் டீம் போட்டு என் கற்ப சூறையாட பாக்குது. இப்ப நீ வெறிச்சு படுக்கல, உன்னை உரிச்சி எடுத்துருவேன். இதை எடுத்த இடத்துலயே நான் திரும்ப வைக்க போறேன். அடிக்கிற அடியில சொருகிறணும். கட்டைய வச்சு கொட்டைய பந்தாட இத தைரியமா நாளாச்சு. போட்டு பாரு. முதல்ல உன்னை போட்டா எல்லாம் சரியாயிடும். இந்த டர்போ கிரானிய பார்த்தா மொத்த உலகமும் பயப்படும். என்னையே அடக்கி ஆள பாக்குறீங்க, உங்களை விட மாட்டேன். கொஞ்சம் பொறக்க விடுறேன் பாரு. வந்த வேகத்துக்கு பந்து சொந்தல சுருவிக்குச்சாடா புட்டி. கிடைச்சதா இல்லையா? நொறுக்கிட்டாங்களே, என்னோட ஒரு சுண்டக்கா கிடைச்சிருச்சு. அது உன்னோடதுங்கிறதுனால சும்மா விட்டேன், இல்லைன்னா பஞ்சர் ஆக்கிருப்பேன். எத்தனை சுண்டக்காய சூறையாடி இருப்பேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் புட்டி, பாதி ஆண்மை கிடைச்சிருச்சு. அசிங்கம் பிடிச்சவங்களா, மரியாதையா இங்க இருந்து ஓடி போங்க. சும்மா இருந்தவனுங்களை சொரிஞ்சு விட்டுட்டியே. இங்க இருந்து ஓடின இந்த செர்மோனியன்ஸ் பொண்ணுங்களை பார்த்தா பாஞ்சிரும். நாங்க இங்க திரும்ப வந்ததுக்கு காரணம் உங்களோட பனானா உறுப்பு அறுத்து எடுக்கிறதுக்கு தான். நீங்களா கொடுக்கலன்னா நாங்களா எடுக்க வேண்டியது. மறுபடியும் முதல்ல வர ஏலியன்ஸும் பேய்களையும் வெள்ளரி பிஞ்சியை டார்கெட் பண்ணா எப்படி? ஏன்னா அதோட சேவை எங்களுக்கு தேவை. நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். இப்போ கட்டிங்க ஆரம்பிக்கலாமா? உறுப்பு சிறப்பா கட் பண்ணி பொறுப்பா எடுத்துட்டு போக போறோம். நீ ஒரு அரக்கருக்கு சாத்தான். உன்ன மாதிரி ஆளுங்களை பழி வாங்கதான் நான் பிறந்திருக்கேன். இல்ல போதும் மூடு. இந்த தத்தையும் உன் கூட்டாளி தானே? இந்த பண்ணாட அந்த பொண்ணோட சண்டை போடும் போது பாக்க அப்படிதான் இருந்தான். நீங்க ரெண்டு பேருமே சாத்தானுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இளமையாவும் இருக்காங்க. இந்த பியூட்டியை பார்த்து பாட்டின்னு கூப்பிடுற. அப்படி போடுடி தங்க கட்டி. செல்லம், நீ என்னதான் சொத்துக்கு சத்த சாத்தானா இருந்தாலும் என்னோட உயிரை நீ பல தடவை காப்பாத்திருக்க. ஆனா ஏன் அவன் ஒன்னும் சாத்தா இல்ல? உங்களுக்கு ஒரு ஆபத்துனா நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? உண்மையாவா சொல்ற? நீ சாத்தானா இருந்தாலும் உனக்குள்ள இன்னும் மனிதாபிமானம் இருக்கு. டக்கா குறைச்செல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத. இவகிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். டேய், என்னடா இதெல்லாம்? நான் சொன்னதை அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டா போல இருக்கே. அந்த பைத்தியத்துக்கிட்ட இருந்து எதுக்கும் பாதுகாப்பா இரு. போர் முடிச்சிட்டு வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பதம் பார்த்துட்டு இருக்கியாடா பண்ணாட. Dress மொத்தம் கலைஞ்சிருக்கு, உடம்பு முழுக்க வேர்த்திருக்கு. இதுக்கும் மேல தப்பா புரிஞ்சுக்க எதுவும் இல்ல. கொஞ்சம் நான் சொல்றத காது கொடுத்துதான் கேளுங்களேன். இனி நீ சொல்ல போற எதுவும் நான் கேட்க போறதா இல்ல. பொம்பளை சோக்கு கேக்குதா உனக்கு?